காது நீங்காது. நண்பா மீண்டும் வருமா நட்பை மீட்டு தருமா நாம் தான் வேண்டும் வரமா காலேஜ் டேஸ். நெஞ்சம் மறப்பதில்லை நேசம் பிறப்பதில்லை மீண்டும் பிறப்பதில்லை டீனேஜ் டேஸ். கட்டடிச்சோம் ட்ராஃபி தந்தோம் நாம் எஸ்எம்எஸ்ஸில் கிளாஸ் ரூமுக்குள் பேசிக் கொண்டோம். நண்பா மீண்டும் வருமா நட்பை மீட்டு தருமா நாம் தான் வேண்டும் வரமா காலேஜ் டேஸ். நெஞ்சம் மறப்பதில்லை நேசம் பிறப்பதில்லை மீண்டும் பிறப்பதில்லை டீனேஜ் டேஸ். கண்ணுக்குள்ள கண்ணீர் துளி நாம் பாசம் கண்டு வானம் தூவும் பன்னீர் துளி. நண்பா மீண்டும் வருமா நட்பை மீட்டு தருமா நாம் தான் வேண்டும் வரமா காலேஜ் டேஸ். நெஞ்சம் மறப்பதில்லை நேசம் பிறப்பதில்லை மீண்டும் பிறப்பதில்லை டீனேஜ் டேஸ். நாம் இங்கு வாழ்ந்தது கல்லூரி வகுப்புகள் கூறாதோ, நாம் வெகு தூரங்கள் போனாலும் ஞாபகம் மாறாதோ. வேதம் காலம் பாடினாலே காது நீங்காது. நண்பா மீண்டும் வருமா நட்பை மீட்டு தருமா நாம் தான் வேண்டும் வரமா காலேஜ் டேஸ். நெஞ்சம் மறப்பதில்லை நேசம் பிறப்பதில்லை மீண்டும் பிறப்பதில்லை டீனேஜ் டேஸ். மச்சான் உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. யாரையும் என்ன மறந்துடாதீங்கடா. இது பாருடா, இந்த டயலாக நீ மட்டும் இல்ல ஃபேர்வெல் டேல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஆனா காலேஜ் முடிஞ்சதும் நமக்கு வேலை கிடைச்சு இன்னொரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைச்சதும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாம மறந்துடுவோம். இதெல்லாம் பிராக்டிக்கல்டா. சார், நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க சார். ஆமா சார், எத்தனையோ தடவை எங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக உங்களை காமெடி பீஸா யூஸ் பண்ணி கலாச்சிருக்கோம். பத்தியா இந்த பாரு, மன்னிக்கிறதுக்கு நாங்க ஃபாதரும் இல்ல, இது சர்ச்சும் இல்ல, இது காலேஜ். நான் சொல்ல புரியுதா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கப்பா, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது இது மாதிரிலாம் கலாய்க்கணும். நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போது காலேஜ்ல எவ்வளவு கலாய்க்கணும் தெரியுமா? ஆனா கலாய்க்கிறதையே மெயினா வச்சுக்கிட்டு படிப்பு கோட்டை விட்டுற கூடாது, புரியுதா? நாங்க கூட நீங்க தப்பு பண்ணா சும்மா சஸ்பெண்ட் பண்றது, இந்த ஃபைன் பண்றது எல்லாம் பண்ணுவோம். ஆனா சீரியஸா இருக்க கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க எல்லாம் கலாய்க்கிறீங்கல்ல, அதெல்லாம் ரசிக்க முதல்ல நான் தான். சார், இது எங்க ஞாபகமா நீங்க வச்சுக்கணும். இதெல்லாம் வேண்டாமா? நீங்க தர வேண்டிய பர்சன்டேஜ் என்ன தெரியுமா எனக்கு? நீங்க மேல மேல படிச்சு நல்ல பேர் வாங்கி அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும். அதுதான் நீங்க தர வேண்டிய பர்சன்டேஜ். அது மட்டும் இல்ல,
ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு தான் அதிகம். அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா நாங்க அச்சீவ் பண்ணுவோம் சார். ஓகே, பிலீவ். டிஃபன் ரெடியா? செஞ்சுக்கிட்டே இருக்கேன்டா. முதல்ல இந்த காப்பியை குடி. ஏன்பா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. எங்க போற? காலையிலே ட்ரெஸ் சைன் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போவேன்? இன்டர்வியூக்கு தான். என்னடா நீயும் இந்த 6 வருஷமா இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்க. உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கலையா? என்னமா பண்றது? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கவங்களுக்கு தான் இப்பெல்லாம் வேலை கிடைக்குது. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எங்கம்மா கிடைக்குது? அப்போ கடைசி வரைக்கும் 6000 ரூபாய் வேலை தான் நிரந்தரமா? நான் படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. நான் வணங்குற தெய்வம் உன்னை கைவிடாது. ஹாய்டா மச்சான். என்ன மச்சான், இன்னைக்கு இன்டர்வியூ தானே? ஆமா மச்சான். அப்புறம் என்ன வண்டி தொடச்சிட்டு இருக்கியா? இல்ல, 12th ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கேன். வண்டி தானே வேணும்? சாவி வண்டியில தான் இருக்கு, எடுத்துட்டு போ. இந்தாடா. இப்ப மச்சான் என்ன புரிஞ்சுட்டு உடனே கொடுக்குற? ஒரு நாளோ 2 நாளோ இல்ல, 6 வருஷமா இது தானே பண்ணிக்கிட்டு இருக்க. என்கிட்ட 2 வருஷமா வேலை பார்த்த பையன் ஏன் இதுல கடையை போட்டுட்டான்? நீ இன்னும் இன்டர்வியூக்கே போயிட்டு இருக்க. நான் என்னடா பண்றது மச்சான்? இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க பல்லு போனவனும் 10 வருஷம் முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவனும் தான். இவங்க கேட்கிற கேள்விக்கும் நான் படிச்ச படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அட விடு மச்சான், இந்த மாதிரிலாம் தொந்தரவுலாம் வேணான்னு தான் நான் ஒரு மெக்கானிஷியன் போட்டிருக்கேன். சரி சரி, உனக்கு இன்டர்வியூக்கு நேரம் ஆகுது, நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஹாய். என்ன சத்யா, எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்க போல இருக்கு. நீ போற வேகத்தை பார்த்தா வேலை கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். டேய் இப்பதான் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன்டா. பாத்தியா, படிக்காதனா காஸ்ட்லி பென்ஸ் கார்ல சுத்திட்டு இருக்க. நல்லா படிச்ச நீ வேலை கிடைக்காம ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்க. ஏய் என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? ஏய் இரா டென்ஷன் ஆகாத. முதல்ல கார்ல யார் இருக்கான்னு பாரு. கா என்னடா சத்யா, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. உன் பதிலே தெரியுது நீ எப்படி இருக்கன்னு. அக்கா, இன்னைக்கு சத்யாவுக்கு இன்டர்வியூ. உங்க கையால உதவி செஞ்சனால தான் இன்னைக்கு ஜிகே சார் மிகப்பெரிய ஆளா இருக்காரு. அவ்வளவு கைராசிக்காரங்கக்கா நீங்க. அதே மாதிரி நம்ம சத்யாவுக்கும் ஏதாவது பார்த்து செய்யுங்களேன். இந்தப்பா. ஏன்டா தாங்கிற, வாங்கிக்க. அக்கா தான் கொடுக்குறாங்களே. தேங்க்ஸ். நல்லா இரு. வாங்கிட்டல, நீ பெரிய ஆள் ஆயிடுவடா. என்ன தம்பி, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா? ஆமா சார். ஏன் நர்வஸா இருக்க? ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் இப்படி தான் இருந்தேன். சத்யா, நான் தான் சார். உள்ள போங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட் சார். மேடம், டாக்டர் அப்துல் கலாம் உலகத்தின் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஒபாமா அமெரிக்காவின் பிளாக் பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதினவர். இதெல்லாம் சொன்னா மட்டும் வேலை கொடுத்துட போறீங்க? ஏற்கனவே யாரையோ செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஐவாஷ். எதுக்கு?
இது என்னோட 100வது இன்டர்வியூ. குட் பை. தம்பி, ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு போகாம எங்க நின்னுட்டு இருக்க? I am waiting for mother. சரி, மழை வராம இருக்கு. நான் வேணா வீட்டுல டிராப் பண்ணவா? Okay, uncle. வா. Yay, bye. ஏறு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க uncle. Uncle, அந்த வீடு uncle. உள்ள போங்க. அங்கிள், நீங்களும் வீட்டுக்கு வாங்க. உட்காருங்க அங்கிள். அங்கிளுக்கு ஒரு டீ போடுங்க. டேய் மகேஷ், எங்கெல்லாம் தேடுறது உன்னை? நான் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? யார் கூப்பிட்டாலும் வந்துருவியா நீ? சாரிமா. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? பையன் ஸ்கூல் கேட்டுக்கு வெளியே தனியா நின்றுட்டு இருந்தான். மழை வேற பெய்யற மாதிரி இருந்துச்சு. அதான் வீட்டுல விடலான்னு வந்தேன். இந்த மழையில எப்படி? டிரைவர், அவரை கொஞ்சம் வீட்ல டிராப் பண்ணிடுங்க. இந்த உடம்பு வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கும். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் போய்க்கிறேன். டேய் சத்யா, டேய் 11 மணி ஆகுது. வேலைக்கு போறத விட்டுட்டு இழுத்து போத்திட்டு தூங்கிட்டா இருப்ப. ஐயோ அம்மா, நேற்று இன்டர்வியூக்கு போனது ரொம்ப டயர்டா இருக்குமா. கொஞ்சம் தூங்கிக்கிறேம்மா, டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. டேய் டேய், வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, இன்டர்வியூக்கு போனது உனக்கு டயர்டா இருக்கா? எந்திரா, எழுந்துடுறா. சார், கொரியர். அதானே பார்த்தேன், காலையில இருந்து இன்டர்வியூ லெட்டர் வரலையேன்னு. இது இருந்தா தானே இன்டர்வியூக்கு போவ நீ. டேய், நீ இன்டர்வியூக்கு போனது போதும், வேலை தேடினதும் போதும். இருக்கிற வேலையை பார்த்துட்டு பொழைக்கிற வழியை பாரு. போடா. முடியாதா? டேய் டேய், மா, அப்பாயின்மெண்ட் லெட்டர்மா. நேத்து இன்டர்வியூ பண்ண இடத்துல எக்ஸிகியூட்டிவ் வேலை கிடைச்சிருக்குமா? நான் வணங்குற தெய்வம் என்ன கைவிடல. குட் மார்னிங் சத்யா. குட் மார்னிங் சார். ஆஃபீஸ் பிடிச்சிருக்கா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வரணும் தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். டோன்ட் வரி சத்யா. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ரேமான் ஷோரூமில் சூட் எடுத்துங்க. பேட்டாவில் ஷூஸ் வாங்கிக்கங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையானாலும் வாங்கிக்கலாம். மேடம் இந்த கார் கீயை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க.
சத்யா சத்யா சாரி சார் சாரி. மா மா என்னப்பா இந்தாங்க. என்ன இது? மா ஓபன் பண்ணி பாருமா. ரொம்ப அழகா இருக்க. எனக்கா இந்த பட்டு புடவை விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. மா வேலை முக்கியம் இல்லம்மா, உன் சந்தோஷம் தான் முக்கியம். அக்கா. சத்யா வா வா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்குங்கக்கா. ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. என்னடா ஸ்வீட் எல்லாம்? வீட்ல ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு மட்டும் இல்லக்கா, இனிமே வாழ்க்கையில எல்லா நாளும் விசேஷம் தான். எனக்கு நல்ல கம்பெனில கை நிறைய சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்குக்கா. அப்படியா? கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க. ஆனா சத்யா, இது மட்டும் போதாது, இன்னும் நீ பெரிய நிலைமைக்கு வரணும். அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு உங்க கைராசி தான் காரணம். முக்கியமானவங்க வரணுமா? இல்ல சும்மாதான். ஹோட்டலுக்கு யாராவது சும்மா வருவாங்களா? சாப்பிட தானே வந்தீங்க. உட்காருங்க உட்காருங்க. எவ்வளவு நேரம் தான் மெனு கடையை பார்த்துட்டு இருப்பீங்க? டக்குன்னு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. இந்த மெனு கார்டுலாம் எனக்கு பழக்கமே இல்ல. மேடம், what would you like to have, ma'am? 2 ஆப்பிள் ஜூஸ். Okay, ma'am. உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் ஓகே தானே? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இங்க பாருங்க, ஆபீஸ் கேள்வியா இருந்தா ஆபீஸ்ல மட்டும் தான் கேட்கணும். மத்தபடி பர்சனலா இருந்தா இங்கேயே கேட்கலாம். பர்சனல் தான். தாராளமா. அன்னைக்கு உங்க வீட்ல ஒரு ஸ்கூல் பையனை டிராப் பண்ணல, அந்த பையன் உங்களுக்கும் வயசு 20. உங்களுக்கு அந்த குழந்தைய பத்தி தெரியணும், அவ்வளவுதானே? சனிக்கிழமை வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கே தெரியும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வீங்கில வேணிலும் மூசு வந்தரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. வாங்க சத்யா, எப்ப வந்தீங்க? உட்காருங்க.
இந்த இனிமையான பாட்டை கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதான் யார் பாடுறாங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சிந்து ஏன் லேட்டு? அம்மா என்ன? By the way, he is my office executive, Satya. Hi, Satya. உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே ஒருத்தர் தெரியுமா? நல்லாவே தெரியும். நாங்க ரெண்டு பேரும் பாவச்சிக்கிறேன். சிந்து, காலங்கள் மாறினாலும் நம்ம நட்பு என்னைக்கும் மாறாது. உன் பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லு சிந்து, நீ என்ன ஃப்ரெண்டுன்னு நினைச்சா சொல்லு. நீ யோசிக்கிறத பார்த்தா உன் வாழ்க்கை ஒரு காவியமா இருக்கும்னு நினைக்கிறேன். காவியம் இல்லடா, என்னோட கலங்கின வாழ்க்கைய பத்தி கேட்கணும்னு நினைக்கிற பாரு. உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட சுமைய யாருக்கிட்ட இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாம இருந்த நீ கரைச்சிட்ட. All the fashion designers warmly welcome. Judges and visitors who are waiting for the fashion show is going to be happen now. Now we are going to have Miss Asha here. Now we are going to welcome Miss Sonia. And now, Miss Sajita is on stage. We all glad to welcome Miss Shalini. Let's have the best fashion designer, Miss Sindhu. Thank you. Thank you. வீட்டுக்கு வந்தவங்கள வெல்கம் பண்ண மாட்டியா? ஐயோ சாரி,
உள்ள வாடா. வீடு ரொம்ப அழகா இருக்கு, உன்ன மாதிரி. தேங்க்ஸ்டா என்ன அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு. பட் இந்த அழகான வீடு என்னோடது இல்லடா, என் ஃப்ரெண்ட் நிவேதாவோடது. அவ யாரு? அவதான் நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம். எங்க அம்மாவை விட என்ன பாதுகாப்பா பாத்துக்கிறது நிவேதா தான். எல்லாமே எனக்கு அவதான். நீ சொல்றதுல இருந்து தெரியுது அவ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. அவ வீட்ல இருக்கால? இல்ல, இப்பதான் ஷாப்பிங் போறேன்னு வெளியே போனா. வரத்துக்கு 2-3 hours ஆகும். சாரிடா மகேஷ். காஃபி டீ? ஓ, உனக்கு டீ காஃபி எல்லாம் போட தெரியுமா? இரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதிர்ஷ்டம் வந்தது. இது மாய பாதையா, என்னாலும் தெரியாத போதையா. கூடு விட்டு கூடு பாய கேள்வி தேவையா? சீன தேவதை என் அருகில் வந்துட்டான். இவ காத தொட்ட மூக்க தொட்ட அதிர்ஷ்டம் வந்தது. கொஞ்சம் இறங்கி போகிறேன், வந்த வழியில நானும் மறந்து போகிறேன். தங்கள் மோதி நீங்கள் கூப்பிடே, பரிதங்கள் தேடி என்ன பிறக்குதே. Yashimo, 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 Yashimo. மோகம் என்பது மிதக்கும் மேகம் போன்றது.
பார்க்கையில் நெஞ்சம் கலைந்து போகுது. மழை வந்த பிறகு குடைகள் தேவையா? மயங்கிடும் பொழுது தடைகள் தேவையா? எடுத்ததெல்லாம் எடுத்த பின்னும் என்ன செய்கிறோம்? நாம் கிடைத்த பின்னும் மறுபடியும் தெரிந்து போகிறோம். சீன தேவதை என் அருகில் வந்துட்டான். இவ உதட்ட எந்த உதட்டு கிட்ட அதிர்ஷ்டம் வந்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மேடம்? சொல்லுங்க மேடம். நான் மகேஷை பார்க்கணும். ரூம் நம்பர் சொல்ல முடியுமா? சாரி மேடம், இங்கே தான் தங்கியிருந்தாரு. ஃபாரின் ப்ரோக்ராம் விஷயமா 2 days முன்னாடி தான் மேடம் வெக்கேட் பண்ணாரு. அவர் திரும்பி எப்போ வருவாரு தெரியுமா? சாரி, அது தெரியாது மேடம். வேணும்னா அவருடைய பர்சனல் மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கொடுங்க சார். 9947. வாடி போலாம். என்னடி என்னாச்சு? என்ன பாரு?